2021 தேர்தல் வந்தது இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ திமுக அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக எடுத்து விடுவோம்னு சொன்னாங்க. ஸ்டாலினுடைய மகன் உங்களுக்கு தெரியும், உதயநிதி, நாங்கள் முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்தால் நீட்டை எடுப்பது தான் சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. அதோடு வேற என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, மாணவருடைய கல்விக்கடனை நாங்கள் அடைப்போம் சொன்னாங்க. பேங்கில் மாணவர்கள் படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் நாங்கள் கட்டிக்குவோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்யலை. அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களை தூண்டுவதற்காக சகோதரிகளே உங்கள் நகை இருந்தால் கொண்டு போய் பேங்கில் வச்சுருங்க, நீங்களாம் உங்கள் நகையில் விட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வச்சுருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மூட்டு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? ஆக இருந்து என்ன தெரியுது, திமுக என்றும் சொல்வதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் மிகச்சிறந்த பொய்யர்கள், பொய் சொல்றதுல வல்லவர்கள் அவர்கள். ஆக ஒருத்தர் நல்லவராக கெட்டவராக பார்த்தா ஓட்டு போடணும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி பொய்யை சொல்லி உங்களுடைய வாக்கை பெற்று இறுதியாக ஆட்சிக்கு வந்தார்கள். வந்த உடனே வீட்டில் மின்சார கட்டணத்தில் உயர்த்தினாங்க. சில பேர்த்துக்கு இந்த மின்சார கட்டணத்தை கட்ட முடியாமையே இன்றைக்கி வீட்டை விற்று மின்சார கட்டணம் கட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி வீட்டு வரி, சொத்து வரி இதெல்லாம் உயர்த்தி விட்டார்கள். அதோடு கூட இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருப்பது இது போன்ற வரிகள் தான். கொஞ்சம் நெஞ்சமான வரிகள் இல்லை. நீங்கள் நினச்சிட்டீங்கெல்லாம் நிற்கிறீங்க, உழைச்சிங்க, சம்பாதிச்சிங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தர் மீதும் 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது. நீங்கள் வாங்கின கடன் இல்லை, யார் வாங்கின கடன்? அது கடைசியில் அந்த வரியெல்லாம் கட்டுறது உங்கள் வரி மூலமாக தான் கட்டுறாங்க. 10ல் வட்டி கட்ட முடியல, இன்றைக்கி 78,000 கோடி மாதத்துக்கு வரி கட்டுறாங்க. இந்த பணம்லாம் யார் கட்டுறது? நம்ம வரி பணத்துக்கு தான் கட்டுவாங்க. ஆக மக்களாகி உங்களிடம் வரியை மேலும் மேலும் உயர்த்தி அதன் மூலமாக இன்றைக்கு கிடைக்கிற பணத்தை முறையாக திட்டமிடாமல் ஊதாரி செலவு செய்து ஊழல் செய்து உங்களால் தாங்க முடியாது. வரிக்கு மேல் வரி போடுவார்கள். இறுதியாக கஷ்டப்படுவது நீங்கள் தான். அதை முன்னெச்சரிக்கையாக நினைத்து உங்களுக்காக அன்புடைய ராமதாஸ் அவர்கள் சரியான ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கிறார். சொன்னாலும் ஒன்றுதான், உங்களை சேர்ந்த இந்த குடும்பத்தில் உருவாக இருக்கிற வைத்தியர்களை மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம்.